முன்னெல்லாம் காதலுக்கு எதிரியா பெத்தவங்களோ, ஜாதியோ, மதமோ இல்ல அந்த பொண்ணையும், பையனையும் ஒன் சைடா லவ் பண்றவங்களோ அவங்கள பிரிச்சு விட்டுருவாங்க. அதத்தான் சினிமாலயும் காட்டுனாங்க. ஆனா, இன்னைக்கு தலைமுறையோட காதலுக்கு எதிரி விளையாட்கள்லாம் கிடையாது. லவ் பண்றவங்களே சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிடுறாங்க. காரணம் இது ஜெனரேஷன் ஆல்ஃபா முடிஞ்சு ஜெனரேஷன் பீட்டாவோட காலம். புரியலையா? அப்ப தொடர்ந்து பாருங்க. வணக்கம். இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடிகிறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? நித்யா மேனனுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தன்னோட கணவருக்கு தப்பான பழக்க வழக்கம் இருக்கிறது தெரிய வருது. அதனால உறவை முடிச்சிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து வளர்க்கணும்னு ஆசை. அதுக்காக கல்யாண பந்தத்துல மாட்டிக்கவும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதே சமயம் ரவி மோகனுக்கு நம்ம ஜெயம் ரவி தான் பேரை மாத்திட்டாரு. இனிமே அப்படிதான் நம்ம அவரை அழைக்கணும், பழகிக்குங்க. ரவி மோகனும் டிஜே பானுவும் லவ் பண்றாங்க. ஆனா அவரு கல்யாண உறவுல ஒரு குழந்தைய பெத்து வளர்க்கறதே தண்டம்னு பேசுற ஆளு. அதனால அவங்களுக்கு நடக்க இருந்த நிச்சயதார்த்தமும் நின்னு போயிடுது. இருந்தாலும் நண்பர்களோட கட்டாயத்தினால விந்து வங்கிக்கு போய் தன்னோட விந்த தானம் கொடுத்துட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நீங்க நினைக்கிற அதே கதை தான் படம் மொத்தமும். நித்யா மேனன் வயித்துல செயற்கை கருத்தரிப்பு மூலமா ரவி மோகனோட உயிரோடு குழந்தையா வளருது. இடைவேளைக்கு அப்புறமா அந்த குழந்தைய 8 வயசு பையனா காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல நித்யா மேனனும் ரவியும் எதேச்சியா சந்திக்க நேரிடுது. தன்னோட குழந்தைக்கு அப்பா அவருன்னு தெரியாமலே அவரோட பழகுறாங்க. இது அப்படியே காதலா மாறிடுது. ஆனா கல்யாண பந்தம் குழந்தையினாலே அலர்ஜியா இருக்கிற ஒருத்தன் அவங்க காதல சொன்னா ஏத்துப்பானா, இல்ல இவனே அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிருவானா? இந்த குழப்பங்களுக்கான விடைதான் காதலிக்க நேரமில்லை. சிங்கிள் பேரண்டிங், விந்தணு தானம், செயற்கை முறை கருத்தரிப்பு, ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு இன்னைக்கு தலைமுறை சந்திக்கிற எதிர்கொள்ற நிறைய விஷயங்களை எந்த சங்கடமும் இல்லாம ரொம்ப போல்டா பேசினதுக்காகவே இயக்குனர் கிருத்திகா உதயநிதியை கண்டிப்பா பாராட்டணும். ராம் காம்னு சொல்லிட்டு காதல், காமெடி, பாட்டு, டான்ஸ்னு போட்டு படத்தை ரொப்பாம புதிய தலைமுறையில நடந்துகிட்டு இருக்க ஆச்சரியங்களையும் அதிர்ச்சிகளையும் எந்த சங்கடமும் இல்லாம படமாக்கியிருக்காங்க. என்ன ஒண்ணு, புதிய விஷயங்களை பேசுற இந்த படத்துல இன்னும் புதுசா காட்சிகளை யோசிச்சிருந்திருக்கலாம். என்னதான் முற்போக்கா கலாச்சார புரட்சியா கதையை நகர்த்தினாலும் கொஞ்ச நேரத்திலேயே அதோட நோக்கத்துக்கு எதிராக படம் ரிவர்ஸ் கியர் போட்டுடுது. படத்தோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஆண்களே தேவையில்லை, திருமணமே தேவையில்லை, செயற்கை கருத்தரிப்பு மூலமா குழந்தை பெற்று சிங்கிள் பேரண்டாவே வாழலாம்னு முடிவெடுத்த ஒரு பொண்ணு எதுக்கு ரவி மோகனை சந்திச்ச முதல் நிமிஷத்துல இருந்து அவர் தன் வாழ்க்கைக்குள்ள வரணும்னு இயங்கணும்? அதே மாதிரி இந்த உலகத்துல யார் குழந்தை பெற்றுக்கிறதே தப்புன்னு அது ஒரு கொள்கையாவே வச்சிருக்கிற ரவி மோகன் எதுக்கு விந்தணுவை தானம் கொடுக்கறதுக்கு போகணும்? அதுவும் கல்யாண பந்தமே பிடிக்காத ஒரு ஆளு நித்யா மேனன் பையனோட எதுக்கு அவ்வளவு அன்பா அக்கறையா பழகணும்? நான் அவனை சொந்த அப்பா மாதிரி பார்த்துப்பேன்லாம் டயலாக் விடணும். இதெல்லாமே இவங்க 2 பேரோட கேரக்டர் டிசைன்ல அடிப்படையா முரணா இருக்கு. சரி, மனுஷ குணம்னா மாறிட்டே தான் இருக்கும், இயல்பு தான், தப்பு இல்லை. ஆனா எந்த விஷயத்தினால அவங்க அப்படி மாறுறாங்க அப்படிங்கிறதுக்கு வலுவா ஒரு காரணமும் நியாயமும் வேணாவா? வித்தியாசமா புதுமையா கதையை ஆரம்பிச்சவங்க கடைசியில ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை கண்டிப்பா வேணுங்கிற மாதிரியே கதையை கொண்டு போறாங்க. வாழ்க்கையில எல்லாமே விதிப்படி தான் நடக்கும்னா அப்ப அதுவே ஒரு பிற்போக்கு சிந்தனை தானே. அப்புறம் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண ஒருத்தன் ரொம்ப தப்பான பழக்க வழக்கம் கொண்டவனு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே ஹீரோயின் அவனை விட்டு விலகிடுறாங்க. ஆனா அதே தப்ப ஹீரோயினும் அதிகமாவே பண்ற மாதிரி படத்துல காட்டுறாங்க. இதெல்லாம் இப்போ ரொம்ப சகஜங்கிற மாதிரியே நார்மலைஸ் பண்ணிருக்காங்க. தப்பு ஒண்ணுதான், ஆனா ஒண்ணு மட்டும் தப்பு, இன்னொன்னு மன்னிச்சு ஏத்துக்கலாம்னு எந்த வகையில படத்துல அதை நியாயப்படுத்த முடியும்? அது எந்த வகையில நாங்க ரசிச்சு பார்க்க முடியும்? கேரக்டர்ஸோட தன்மைக்கேத்த இயல்பான போக்குல இல்லாம இஷ்டத்துக்கும் கதையை கொண்டு போறாங்க. ரவிக்கும் நித்யா மேனன் பையனுக்கும் ஒரு ஃபுட்பால் இன்ட்ரோ சீன் இருக்கு. அதை பார்க்கறப்பவே 2 பேரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் இதுதான் ஒவ்வொரு காட்சியும் அவங்க காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் ஸ்கிரீன்ல ஓடிடுது. அந்த அளவுக்கு ஹைலி பிரெடிக்டபிள் திரைக்கதையா இருக்கு. முக்கியமா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு ரவி மோகனுக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்துட்டு போன டிஜே பானு ரவிக்கும் நித்யாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகியிருக்க சமயத்துல திடுதிப்புன்னு வந்து நிக்கிறதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஸ்கூல் டெம்ப்ளேட்டா இருக்கு. 8 வருஷமா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவரை பார்க்க வராங்க? ஒருவேளை ரவி நித்யாவை லவ் பண்றது தெரிஞ்சு வயிற்றுச்சலாகி அவங்க ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டாங்களா? ஒண்ணுமே புரியல. இவங்க வந்ததுக்கு அப்புறம் நித்யா மேனன் பொறாமைப்படுறதும் டிஜே பானு ரவி கிட்ட உரிமை எடுத்துக்கிறதும் ரொம்ப கிளிஷேடு ட்ரையாங்கிள் லவ் டிராமாவா நம்ம பொறுமையை சோதிக்குது. சிக்கலான இந்த ரிலேஷன்ஷிப் கதையில இன்னும் கொஞ்சம் சிக்கலான சுவாரஸ்யமான காட்சிகளை யோசிச்சிருந்தா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு அறத பழசு மாவையே அரைச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் சம்பிரதாய கட்டமைப்பை எல்லாம் பழைய பஞ்சாங்கம், இதுதான் புது உலகம், இதுதான் ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல்னு புதுமை பேசுற படத்துல எதுக்கு இவ்வளவு பாடி ஷேமிங் காட்சிகள்னே புரியல. செயற்கை கருத்தரிப்பு மையத்துல யோகி பாபுவையும் ரவி மோகனையும் பார்த்து நீங்களாம் அப்பா ஆக போறேன்னு நினைச்சாலே இந்த ஃபியூச்சர் நினைச்சு ரொம்ப பயமா இருக்குன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. ஏன் யோகி பாபுக்கும் ரவி மோகனுக்கும் என்ன குறை? முதல்ல அந்த மாதிரி வேலையில் இருக்க ஒரு பொண்ணு இப்படி பேசுவாளா? அதே மாதிரி நித்யா மேனன் கிட்ட வினோதினி நீ பேசாம ரவியே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அதுக்கு நித்யா அவனுக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு வினோதினி யாரு தொடப்ப குச்சி மாதிரி இருப்பாள அவளான்னு கேட்கறாங்க.
இதுக்கெல்லாம் தியேட்டர்ல பயங்கரமா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அதை எதிர்பார்த்து தான் அந்த வசனத்தை வச்சிருக்காங்க. அது புரியுது. ஆனா இவ்ளோ சீப்பா இறங்கி தான் ஆடியன்ஸ் கிட்ட அப்ளாஸ் வாங்கணுமா? இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருந்தா படம் பார்க்க வந்த ஒல்லியானவங்களுக்கு சங்கடம் இல்லாம இருந்திருக்கும். சரி, அப்ப படத்துல நம்ம ரசிக்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டா அது ஓரளவுக்கு இருக்கவே இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது நித்யா மேனன் அண்ட் ரவி மோகனோட அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ். நித்யா மேனனை பொறுத்தவரைக்கும் இது அவங்க ஏற்கனவே ஓகே கம்பெனில பண்ண கேரக்டரோட எக்ஸ்டென்ஷன்னே சொல்லலாம். தன்னோட முடிவு அப்பா அம்மா கிட்ட தைரியமா சொல்ற விதம், கணவன் தப்பானு தெரிஞ்ச உடனே அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ற விதம், மனசுல இருக்கிறத ரவி கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாத சங்கடம், அப்புறம் குழந்தை காணாம போகிறப்போ கலங்கி தவிக்கிற இடத்துல எல்லாம் ரொம்ப இயல்பா பிரமாதமா பண்ணி அசத்தி இருக்காங்க. ரவி மோகன் படத்தில் செம ஹேண்ட்ஸமா இருக்காரு. நண்பர்களோட ஜாலியா, அப்புறம் நிச்சயதார்த்தம் நின்னு போறப்ப அவர் வெளிப்படுத்துற வேதனை, நித்யா மேனனை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மனசுல ஏற்படுற தடுமாற்றம், அவங்க பையனோட பழகுறப்போ காட்டுற உற்சாகம்னு பல விதமான உணர்ச்சிகளை படம் முழுக்க ரொம்ப அற்புதமா வெளிப்படுத்தியிருக்காரு. மற்றபடி யோகி பாபு வழக்கம் போல காமெடி ஒன்லைனர், 1-2 இடங்கள்ல செம டைமிங் டயலாக் அடிச்சு தியேட்டரே சிரிப்புல தெறிக்க விடுறாரு. அப்புறம் யாருமே பண்ண தேங்குற கே கேரக்டர்ல வினய் ரொம்ப துணிச்சலா நடிச்சிருக்காரு. அது எந்த நெருடலும் இல்லாம ரொம்ப இயல்பாவும் பண்ணி நம்மள ஆச்சரியப்படுத்துறாரு. நித்யாவோட அப்பா அம்மாவா மனோவும் லட்சுமி ராமகிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. இந்த காலத்து பொண்ணை பெத்த ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்களா அவங்கள காட்டுறாங்க. ஆனா அதுக்காக மனோவை அவ்வளோ டம்மியா காட்டியிருக்க வேணாம். முக்கியமா இவ்வளோ சுமாரான கேரக்டரை மனோவும் பண்ணியிருக்க வேணாம்னு தான் தோணுச்சு. ரவி மோகனோட அப்பாவா லால் 1-2 காட்சி தான் அதை ரொம்ப நேர்த்தியா சிறப்பா பண்ணியிருக்காரு. அந்த டெக்னிக்கல் சைட் கேவ் மீ கேரியோட விஷுவல்ஸ் ஒவ்வொன்றும் கண்ணுல ஒத்திக்கலாம் போல அவ்வளோ அழகா இருக்கு. லவ் ஜானரா இருந்தாலும் இஷ்டத்துக்கும் கலரை ஏற்றி பொய்யான ஒரு உலகத்தை காட்டி நம்மள மயக்க முயற்சிக்காம ரொம்ப நேச்சுரலான ஒரு டோன்ல காட்சிகளை படமாக்கி தந்திருக்காரு. படத்துக்கு மியூசிக் யாருன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இழு இழு இழுக்குதிரி பாட்டை எப்படி 100 தடவைக்கு மேல நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு சார்ட் பஸ்டர் ஹிட் கொடுத்த ஏஆர் ரஹ்மான் சார் பின்னணி இசையிலையும் செம மேஜிக் பண்ணிருக்காரு. பிஜிஎம்ல ஒரு மென்மையான அப்ரோச் இருக்கு. அதே சமயம் இந்த கதைக்கு ஏத்த மாதிரியான ஒரு அல்ட்ரா மாடர்னிசமும் தெரிஞ்சது. நிறைய மாண்டேஜ் சீக்வன்ஸ்ல ஆங்கில வரிகளை அதிகமா பயன்படுத்துனதும் அதுக்கு காரணமா இருக்கலாம். படத்துல 4-5 பாட்டு இருந்தாலும் அல்டிமேட்டா நம்ம மனசை கொள்ளையடிக்கிறது இழு இழு இழுக்குதடி பாட்டு தான். அது தெரிஞ்சுதான் அந்த பாட்டை படத்துக்குள்ள ஒரு தடவையும் இன்ட்ரடியூஸ் பண்றப்பையும் நமக்கு டபுள் ட்ரீட்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ரகுமான் சார் அந்த பாட்டுல வந்து பாடி ஆடுறப்போ தியேட்டர்ல உற்சாகமும் ஆரவாரமும் வேற லெவல்ல தெரிக்குது. படத்துக்கு எடிட்டிங் லாரன்ஸ் கிஷோர். திரைக்கதையே ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதுனால அதை மீறி அதை விறுவிறுப்பா கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம். இருந்தாலும் ரவி மோகனோட நிச்சயதார்த்தம் நின்று போற சீக்வன்ஸ், அப்புறம் காணாம போற பையனை தேடி நித்யா மேனன் ஒவ்வொரு வீட்டு கதவையா போய் தட்டுறது, இதெல்லாம் பயங்கர இழுவையா இருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் நறுக்கி இருந்தாலே ஒரு 15 நிமிஷம் படத்துல குறைஞ்சு இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்திருக்கும் படம். சுருக்கமா படம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இன்னைக்கு தலைமுறை எதிர்கொள்ற சந்திக்கிற பிரச்சனைகளை அவங்களோட சேர்ந்து பெத்தவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம் தான் இது. ஏன்னா நாம கட்டமைச்சு வச்சிருக்க சம்பிரதாயங்களை எல்லாம் கேள்வி கேட்கிற மீறி நடக்கிற புத்தம் புது தலைமுறையோட கதை. முக்கியமா ஜெனரேஷன் இசட், ஜெனரேஷன் ஆல்பாலாம் முடிஞ்சு போய் இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இது ஜெனரேஷன் பீட்டாவோட காலம். அதனால அவங்க பார்வையில நம்ம எல்லாருமே அவுடேட்டட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் உங்களுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். அதே சமயம் நீங்க ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு ஆளா இருந்தா சத்தியமா இந்த படத்துல வர எந்த ஒரு காட்சியும் உங்களால ஜீர்ணிக்கவே முடியாது. இதெல்லாம் ஒரு படமானு கண்டிப்பா காரி துப்புவீங்க. ஆனா ஓரளவுக்கு புதிய மாற்றங்களை ஏத்துக்கிற பக்குவமான ஆளா இருந்தீங்கன்னா படத்தை முழுசா இல்லைனாலும் ஒரு சில இடங்களை மட்டும் நீங்க ரசிக்க முடியும். காரணம் இழு இழு பாட்டுல ஏஆர் ரஹ்மான் சார் அந்த வரியை எவ்வளவு இழுத்து இழுத்து பாடினாலும் பாட்டு செம எனர்ஜெட்டிக்கா விறுவிறுப்பா நம்மள ரசிக்க வச்சது. ஆனா படத்தோட காட்சிகளை அந்த பாட்டு வரியை இழுத்ததை விட ரொம்ப அநியாயத்துக்கு இழுன்னு இழுத்து நம்மள பயங்கரமா டயர்ட் ஆக்கிடுறாங்க. அதனால இதை மனசுல வச்சுக்கிட்டு படத்தை பார்க்க போறதும் பார்க்காம விடுறதும் உங்க பொறுப்பு. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.